கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 73 சங்கீதம் 23 ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரனாகிய ஆசாப் இப்படி எழுதுகிறார், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன் என்று எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்ய முடியுமா? எப்பொழுதும் நான் கர்த்தரோடு இருக்கிறேன், அவரே என்னை நடத்துகிறார், அவரே எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார், அவரே என் காரியத்தெல்லாம் நடப்பிட்டு தருகிறார் என்று சொல்ல முடியுமா? அவர் அப்படி எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவையா இருக்கிறது. நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். உட்கார்ந்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, நடந்திருக்கும் போது, ஊழியம் செய்யும் போது, வேலை செய்யும் போது, தேவனோடு இருக்கிற உடன் உறவில் நான் பலப்படுகிறேன் என்று இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி நாம் இருக்கும்போது தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் ஞானத்தை தந்து நம்மை முடிவிலை நடத்துகிறவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தையே விரும்பணும், கர்த்தருடைய பிரசன்னத்தையே விரும்பணும், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் விரும்ப வேண்டும். எங்கு சென்றாலும் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் ஜீவிக்க வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறேன். அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் நீங்க செஞ்சு வந்தா, ஐயோ நம்ம இந்த நேரத்தில் கர்த்தரை விட்டு விலகிட்டோமேங்கிற ஒரு மனசுல ஒரு விதமான ஒரு பதஷ்டம் நமக்கு ஏற்படும். அப்படி ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ஆண்டவர் விட்டு வெளியே வந்துட்டேனே அப்படி சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, ஆசாபை போல நாமளும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிற ஆண்டவரை என் வலதுகை பிடித்து நீ தாங்கி கொண்டு இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்வோமா? நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இதனாலே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய பிரசன்னங்களை அதிகமாய் நிரப்பட்டுமாப்பா. நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்னு சொன்ன வசனத்தின்படி நாங்களும் உம்மோடு ஜீவிக்க, உம்மோடு உறவாட, உடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிரம்பி இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய முடிச்சு வைக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.